எல்லோருக்கும் வணக்கம். இப்போ 12 செப்டம்பர் வந்து என்ன மாதிரி நிஃப்டி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருந்தோம். 24,657 டு 25,178. ஸோ இந்த ரேஞ்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்ச் படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி கீழே போயிட்டு திருப்பி மேலே ஹெவி மூமெண்ட்டில் வந்து மேலே வந்து ப்ரீவியஸ் ஹை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ லைஃப் டைம் ஹையில் இப்போ உட்காந்துருக்குது நம்ம நிஃப்டி. ஸோ அப்படி நிஃப்டி லைஃப் டைம் ஹையில் உட்காந்துருக்கும் போது இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஹியூஜ் மொமெண்டம் கிடைக்கும்போது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இதில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம்னு சொன்னால், நம்ம ஸ்ட்ரைக்கை வந்து 24,900 எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பேப்பர் ட்ரேடிங்க்கு. ஸோ நான் வந்து செபிலிட்டிஸ் அட்வைஸ் கிடையாது. இது நிஃப்டி பேப்பர் ட்ரேடிங்க்கான இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரியல் ட்ரேடுக்கான அட்வைஸோ ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர், இது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 24,900 எடுத்துக்கிட்டு அந்த 24,900 வச்சு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறோன்னு பார்த்தோம். அதுக்கு ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 65, 130, 195, 261, 326, 391. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீமியமாக செக் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ என்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து 24,900 காலு, 24,900 புட்டு. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கிட்டது. இப்போ பார்த்து 24,900 காலுக்கு வந்து நம்ம இங்கே கொடுத்துருந்த வேல்யூஸ் பார்த்திங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் படி தான் நம்ம வந்து ப்ரீமியம் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த 24,900க்கான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தோம் 65, 130, 195, 261, 326, 391. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 326 டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 391 டச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து 2 லாட் வந்து நமக்கு வந்து டச் ஆகிருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 391, 326, 261, 195, 330, 65 இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா 195, 130 டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 2 லாட் எடுத்துருக்குது. ஆனால் 2 லாட் எடுத்தாங்கன்னா நமக்கு மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான மூவ்மெண்ட் நடந்திருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கான ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட்டாக ஒரு 5,000 வரையும் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்குதா. ஸோ இது வந்து 5,000 ருபீஸ்க்கான ப்ராஃபிட்டு நேற்று கிடச்சிருக்குது. ஸோ நமக்கு வந்து 500, 600 அப்படி லாஸ் ஆகிருந்தது வந்து 5,000 ப்ராஃபிட்டு ஒரு லம்சம் ப்ராஃபிட்டாக நேற்று கிடச்சிருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான இது. ஸோ நம்மளுடைய எல்லா வேல்யூஸையுமே நம்மளுடைய ப்ரீமியம் எல்லா ப்ரீமியஸையுமே டச் பண்ணி மேலே போயிருக்குது. ஸோ அதே மாதிரி கீழே போயிருக்குது. இங்கே வந்து நம்ம இதில் ரொம்ப முக்கியமானது என்ன, நமக்கு வந்து காலையும் எடுத்துருக்குது, புட்டையும் எடுத்துருக்குது. ஸோ இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் அதோடைய மூவ்மெண்ட்டு தான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 5,000 ருபீஸ் கிடச்சிருச்சு இந்த நேற்று பேப்பர் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.